அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது எடப்பாடி ஹாப்பி, ஸ்டாலின் ரிலாக்ஸ். இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஜினியை வைத்து தமிழகத்தில் காலூன்றி விடலாம் என்று மெயின் ஸ்கிரிப்டை தயார் செய்திருந்த பாஜகவுக்கு தான் இது பெரிய அடி. தங்கள் திட்டம் தவிடு பொடியானது, பதறி போயிருக்கிறது பாஜக. அந்த கட்சி மட்டுமல்ல, பாமக, தேமுதிக, அமமுக ஆகிய கட்சிகளின் கூட்டல் கழித்தல் கணக்குகளும் பூஜ்ஜியத்தில் வந்து நிற்கின்றன. ரஜினி முடிவின் தாக்கம் என்ன என்பது குறித்து அரசியல் வல்லுநர்கள் சிலரிடம் பேசினோம். ரஜினியின் முடிவால் பெரும் சறுக்களை சந்தித்திருப்பது பாஜக தான். திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஆன்மீக அரசியலை வளர்த்தெடுக்க முற்பட்டவர்கள் இருக்கும் அரசியல் ஆதரவை காப்பாற்றிக் கொள்ளவே திண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டனர். இப்போது ரஜினியை வைத்து அரசியல் களத்தை வலுவாக்கி கொண்டால் 2026 மொத்த தமிழக அரசியல் களத்தையும் கைப்பற்றி விடலாம், திராவிட கட்சிகளை ஒதுக்கி தள்ளிவிடலாம் என்று கணக்கு போட்டது டெல்லி. இதற்காக மோடி, அமித்ஷா தொடங்கி தமிழகத்தில் மாநில பாஜக தலைவர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி என ஒரு பெரும் படையே களமிறங்கி காய் நகர்த்தினார்கள். ரஜினியின் முடிவால் முட்டு சந்தில் பஞ்சராகி நிற்கிறது பாஜகவின் வண்டி. ரஜினியின் இந்த முடிவுக்கு பிறகு அதிமுக மீதான அணுகுமுறையில் பாஜகவிடம் மாற்றம் தெரிகிறது. ரஜினியின் கதம் அறிவிப்பால் பஞ்சராகி இருப்பது பாமக தான். இது குறித்து பேசியவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாமக 5.5% வாக்குகளை பெற்றது. இந்த வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு ரஜினி அரசியலுக்குள் நுழைந்து விட்டால் கூட்டணி பெயரத்தில் முக்கிய இடத்தை பிடிக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தது தைலாபுரம் தோட்டம். ரஜினியிடம் சென்று விடுவதாக மிரட்டியே அதிமுக கூட்டணியில் விரும்பிய எண்ணிக்கையில் சீட்டுகளை பெறலாம் என்று மருத்துவர் ராமதாஸ் திட்டமிட்டிருந்தார். அதே சமயத்தில் திமுகவில் உள்ள பெரிய தலைவர் மூலமாகவும் மறைமுக அறிவாலயத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தனர். தனக்கான தேவை அதிகரித்திருப்பதாக ராமதாஸ் கருதியதால் தான் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு போராட்டத்தை கையில் எடுத்தார். ரஜினி வந்து விடுவார், நாம் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது என்கிற தைரியத்தில் தர்மபுரியில் திமுக எம்பி செந்தில்குமாரிடம் நேரடியாக மோதியது பாமக. சேலத்துக்கு பிரச்சாரம் செய்ய வந்த தயாநிதி மாறன் பேரம் பேசுவதற்காக இடஒதுக்கீட்டு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் ராமதாஸ் என்று கூறியதற்கு கண்டனம் தெரிவித்து அவர் கார் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதையெல்லாம் அறிவாலயம் ரசிக்கவில்லை. விஜயகாந்தின் உடல்நிலை, கட்சி மாறும் நிர்வாகிகள் உள்ளிட்ட காரணங்களால் ஏற்கனவே தேய்பிரையிலிருந்து தேமுதிக ரஜினி என்கிற பௌர்ணமிக்காக காத்திருந்தது. ஆனால் அமாவாசை வந்ததுதான் மிச்சம். இது குறித்து பேசிய அரசியல் பார்வையாளர்கள் ரஜினியின் அரசியல் வருகையை மனதில் வைத்து கொண்டுதான் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் நாங்கள் நினைத்தால் 3வது அணி அமைப்போம் என்று கிச்சு மூட்டினார். போதாதென்று டிசம்பர் 13ஆம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 41 தொகுதிகள் தரும் கட்சியுடன் தான் கூட்டணி என்று பிரமிக்க செய்தார் பிரேமலதா. கேட்கும் எண்ணிக்கையில் அதிமுக சீட் ஒதுக்கவில்லை என்றால் ரஜினி அல்லது திமுகவுடன் செல்வது என்ற யோசனையில் இருந்தார்கள். கூட்டணிக்காக திமுகவின் வாரிசு பிரமுகர் ஒருவரிடமும் தேமுதிக தலைமையில் இருந்தே சிலர் பேசியிருந்தார்கள். வெறும் 3%க்கும் குறைவான வாக்குகளையே தேமுதிக வைத்திருந்தாலும் ரஜினியின் அரசியல் வருகையால் தங்களுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும் என்று அந்த கட்சி தலைமை கருதியது. இந்த தைரியத்தால் தான் அதிமுகவுடன் உரசல் போக்கையும் கடைபிடித்தனர். கடைசியில் இவர்கள் ஆசையிலும் வெந்நீர் ஊற்றிவிட்டார் ரஜினி. திரைத்துறையில் இருவேறு ஆளுமைகளாக பரிணமித்தாலும் தேர்தல் களத்தில் ரஜினியுடன் சேர்ந்தே களமாடலாம் என்கிற ஆசையில் இருந்தார் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன். அதே நேரத்தில் பாஜக முகமாக வரும் ரஜினியுடன் கரம் கோத்தால் அது மதசார்பற்ற கொள்கைகளுக்கு
முரணாக அமைந்துவிடும் என்று ஆலோசகர்கள் அளித்த ஆலோசனையும் கமலை குழப்பத்தில் ஆழ்த்தியிருந்தது. இப்போது ரஜினியின் முடிவால் தெம்பாகி இருக்கிறாராம் கமல். இவர்கள் இப்படி என்றால் பிரதான கழகங்களில் இன்ப ரேகைகள் தென்படுகின்றன. அதிமுக முகாமில் ஸ்வீட் எடு கொண்டாடு என்று சொல்லாததுதான் பாக்கி. பொதுவாகவே அரசியல் வட்டாரத்தில் முதல்வர் பழனிசாமியை லக்கி மேன் என்பார்கள். செங்கோட்டையனுக்கு செல்ல வேண்டிய முதல்வர் பொறுப்பு அவரை தேடி வந்தது. தண்ணீர் பஞ்சம் ஏற்படாதவாறு மழை காப்பாற்றியது. சிஏஏ போராட்டம் நெருக்கடி கொடுத்தபோது கொரோனா பரவி போராட்டத்தை முடக்கியது. ரெய்டுகள், ஊழல் புகார்கள் காலை சுற்றினாலும் அவரை எந்த ஆபத்தும் நேரடியாக நெருங்கவில்லை. இப்போது ரஜினியின் அறிவிப்பால் மீண்டும் ஒரு ஜாக்பாட் எடப்பாடிக்கு அடித்திருக்கிறது. ரஜினியின் என்ட்ரியால் திமுக தலைவர் ஸ்டாலினும் குடைச்சலை சந்தித்து வந்தார். ஒரு பக்கம் அழகிரி தரும் அரசியல் சரவெடிகள், மற்றொரு புறம் அதிருப்தியில் இருக்கும் திமுக நிர்வாகிகள் ரஜினி பக்கம் ஓடிவிடுவார்களோ என்கிற கலக்கம் என தூங்காத இரவுகளை ஸ்டாலின் கடந்துதான் அதிகம். இப்போது ரிலாக்ஸாக இருக்கிறாராம் ஸ்டாலின். கட்சியிலிருந்து இனி யாரும் கழன்று கொள்ளப் போவதில்லை. அழகிரி தனி இயக்கம் ஆரம்பித்தாலும் ரஜினி இல்லாததால் அது எடுபடாது என்று திடமாக நம்புகிறாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள SS மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.